தமிழகத்தில் வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அறிவிக்கப்பட்ட இணையதளங்களில் ஹால் டிக்கெட்டுகளை தேர்வர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பாக போயிங் நிறுவனத்திற்கு எதிராக இறந்தவர்களின் குடும்பத்தினர் வழக்கு தொடர்ந்துள்ளனர். ஏர் இந்தியா விமான விபத்தில் 260க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் அமெரிக்காவின் டெலாவேர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வாக்கு திருட்டில் ஈடுபடுபவர்களை தலைமை தேர்தல் ஆணையர் பாதுகாப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் வெற்றி பெறும் தொகுதிகளில் வாக்காளர் பெயர்கள் நீக்கப்படுவதாக விமர்சித்தார். வாக்கு திருட்டு விவகாரத்தில் போலி எண்களை கர்நாடக சிஐடிக்கு ஒரு வாரத்தில் வழங்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு ராகுல் காந்தி கெடு விதித்துள்ளார். ஹைட்ரஜன் வெடிகுண்டை நான் இன்னும் வெளியிடவில்லை என்றும் தெரிவித்தார். ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் தவறானவை, ஆதாரமற்றவை என தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஆன்லைன் மூலமாக வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க முடியாது என விளக்கம் அளித்துள்ளது. ராகுல் காந்தி யாத்திரை மேற்கொள்வது வாக்கு திருட்டை தடுக்க அல்ல, வங்கதேச ஊடுருவல்காரர்களை பாதுகாக்கத்தான் என அமித்ஷா விமர்சித்துள்ளார். பீகாரில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஊடுருவல்காரர்கள் மட்டுமே இருப்பார்கள் என்றும் கூறினார். காசா மக்களின் நிலை விவரிக்க முடியாத அளவுக்கு அதிர்ச்சியாகவும் நெஞ்சை உருக்குவதாகவும் உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். காசாவில் சண்டை நிறுத்த இந்தியா உறுதியாக பேச வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். வெளிப்படையாக அறிவித்துவிட்டே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தேன். முகத்தை மறைக்க எனக்கு எள்ளளவும் அவசியம் இல்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். தன்னை பற்றி திட்டமிட்டே பொதுவெளியில் அவதூறு பரப்புவது ஒரு முதலமைச்சருக்கு அழகல்ல என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். முன்பு செந்தில் பாலாஜியை கடுமையாக விமர்சித்த முதல்வர் தற்போது புகழ்ந்து பேசுவதாக வீடியோ வெளியிட்டு குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சியை பாஜக காப்பாற்றியது என்ற இபிஎஸ் கருத்தை வரவேற்பதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இபிஎஸ் முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை விரைவில் சந்திப்பேன் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பாஜக கூட்டணியில் இருந்து அமமுக விலகிய நிலையில் நட்பின் அடிப்படையில் சந்திக்க இருப்பதாக அண்ணாமலை கூறியுள்ளார். திமுகவுடன் வெறும் கூட்டணி அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். அரசியலுக்கு வந்தால் சேவை செய்ய வேண்டுமே தவிர பெருமை பேசக்கூடாது என விஜய்க்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவுரை வழங்கினார். அரசியலில் விஜயை சீர்படுத்தும் பொறுப்பும் தனக்கு இருப்பதாக பேசினார். தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு பாரபட்சமின்றி அனுமதி வழங்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி எழுப்பியது. விஜய்தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என நீதிபதிகள் கருத்து கூறினார்கள். விஜய் பிரச்சாரத்தின் போது சேதப்படுத்தப்பட்ட பொது சொத்துகளுக்கு இழப்பீடு வசூலிக்கப்பட்டதா என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. இழப்பீடு வசூலிக்கவில்லை எனில் நீதிமன்றம் தலையிட நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தாவேகவில் துணை பொதுச் செயலாளராக இருந்த நிர்மல்குமாரை இணை பொதுச் செயலாளராக விஜய் நியமித்துள்ளார். கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த ராஜ்மோகன், முன்னாள் எம்எல்ஏ ஸ்ரீதரன் உட்பட 5 பேரை துணை பொதுச் செயலாளராகவும் நியமனம் செய்துள்ளார். உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் ரோபோ சங்கர் சிகிச்சை பலனின்றி காலமானார். மஞ்சள் காமாலை நோயால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கல்லீரல், சிறுநீரகம் பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தனது தனித்துவமான நகைச்சுவையால் ரசிகர்களை கவர்ந்தவர் ரோபோ சங்கர். விஜயுடன் புலி, அஜித்துடன் விஸ்வாசம், தனுஷுடன் மாரி படங்களில் ரோபோ சங்கர் நடித்திருந்தார். ரோபோ சங்கரின் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக அவரது இல்லத்தில் வைக்கப்பட உள்ளது. ரோபோ சங்கர் மறைவுக்கு திரையுலகினர் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். புதிய பாடத்திட்டம் காரணமாக முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வை ஒத்திவைக்க கோரிய வழக்கில்
ஆசிரியர் தேர்வு வாரியம் பரிசீலித்து முடிவெடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அக்டோபர் 12ஆம் தேதி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவிக்கான போட்டித் தேர்வு நடத்தப்பட உள்ள நிலையில் உத்தரவை பிறப்பித்துள்ளது. சீர்காழி அரசு மருத்துவமனையில் ஊசி போட்ட 36 பெண்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட சம்பவம் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. மருந்துகளை ஆய்வுக்கு அனுப்பி அதன் முடிவு வரும் வரை மருத்துவமனையில் உள்ள நோய் எதிர்ப்பு மருந்துகளை பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வேலூரில் மருத்துவம் படிக்காமல் மருத்துவம் பார்த்து வந்த 8 போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து மருத்துவ சாதனங்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். டெல்லியில் 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து 3வது மாடியில் இருந்து தூக்கி வீசி கொலை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புகார் மீது போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சிறுமியின் தாய் உட்பட ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உத்தராகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் திடீரென பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கும் பல இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டது. வெள்ளப்பெருக்கில் சிக்கி 12 பேர் மாயமாகி உள்ள நிலையில் அவர்களை தேடும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். மணிப்பூர் மாநிலத்தில் இம்பால் ஆற்றில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் குடியிருப்புகள், விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கின. ஆயிரக்கணக்கான மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் இராணுவம் மூலம் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன. நேபாள அரசின் இடைக்கால பிரதமராக பொறுப்பேற்ற சுஷீலா கார்கியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் மோடி நேபாள தேசிய தினத்தை ஒட்டி வாழ்த்து கூறினார். கலவரத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா உதவும் என்றும் உறுதியளித்தார். இங்கிலாந்து பிரதமர் அலுவலகம் சென்ற அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் தனது மனைவி விக்டோரியாவுடன் சேர்ந்து உற்சாகமாக வரவேற்றார். பேக்பைப்ஸ் இசை கச்சேரி மூலம் அதிபர் ட்ரம்புக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கம்போடியாவில் சர்ச்சைக்குரிய எல்லைப் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது தாய்லாந்து போலீசார் தாக்குதல் நடத்தினர். 23 பேர் காயமடைந்திருப்பதாக கம்போடிய தகவல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சூப்பர் இன்டெலிஜென்ஸ் என்ற புதிய ஸ்மார்ட் கண்ணாடியை மெட்டா நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. அதிநவீன டெக்னாலஜி உள்ள இதன் விலை $799 அமெரிக்க நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்திய மதிப்பில் 70,000 ஆகும். உலக தடகள சாம்பியன்ஷிப்பில் ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் 8ஆம் இடம் பிடித்து நீரஜ் சோப்ரா வெளியேறினார். 2020 ஒலிம்பிக், 2018 காமன்வெல்த், 2023 உலக தடகளத்தில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ரா 2025 தடகள போட்டியிலிருந்து வெளியேறியதால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் வரும் 21ஆம் தேதி இந்திய அணியை எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் தெரிவித்தார். மிடில் ஆர்டர் வரிசையில் தங்கள் அணியினர் கவனம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் கூறினார். சிவகார்த்திகேயன் நடிப்பில் கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியான மதராசி திரைப்படம் வசூலை குவித்து வருகிறது.
கல்கி 2ஆம் பாகத்தில் நடிகை தீபிகா படுகோன் இருக்க மாட்டார் என்று தயாரிப்பு நிறுவனம் வைஜெயந்தி மூவிஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இது போன்ற படத்திற்கு அதிக ஈடுபாடு தேவைப்படுவதாக குறிப்பிட்டு நீண்ட ஆலோசனைக்கு பிறகு படக்குழுவும் தீபிகா படுகோனும் தனித்தனி பாதையில் செல்ல முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்திரயான் 4 விண்கலத்தில் AI தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். சந்திரயான் 4 மூலம் நிலவில் இருந்து மாதிரிகளை எடுத்து வர திட்டமிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் மீது யார் தாக்குதல் நடத்தினாலும் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என சவுதி அரசு எச்சரித்துள்ளது. பாகிஸ்தான் சவுதி அரேபியா இடையே பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் அதிரடி அறிவிப்பு. தேச பாதுகாப்பு, பிராந்திய மற்றும் உலகளாவிய தாக்கங்கள் குறித்து இந்தியா ஆய்வு செய்து வருகிறது. சவுதி பாகிஸ்தான் பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்து மத்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 81,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. மாலை நேரத்தில் பெய்த திடீர் மழையால் அலுவலகம் முடிந்து வீடு திரும்பியவர்கள் அவதியடைந்தனர். வட சென்னையை வளர்ந்த சென்னையாக்க 8000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னை திருவொற்றியூரில் நடந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான ஏற்பு கூட்டங்கள் வரும் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் நடைபெறும். மாவட்ட வாரியாக உறுப்பினர்களின் பட்டியலை திமுக தலைமை வெளியிட்டது. அதிமுக சிறப்பு தீர்மானத்தின்படி செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்தினார். கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களிடம் தொடர்பு வைத்திருந்தால் நடவடிக்கை பாயும் என்பதே சிறப்பு தீர்மானம் என்று எச்சரித்தார். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதம் 1500 ரூபாய் தருவோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டவர்களுக்கும் வழங்கப்படும் என்று சேலம் வலசையூர் பகுதியில் நடைபெற்ற பல்வேறு கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் கூறினார். பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு ஆதரவாக கட்சி பெயரை குறிப்பிடாமல் கோவை முழுவதும் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கோவையில் பாஜக 2 அணிகளாக செயல்படுவதாக தொண்டர்கள் இடையே குழப்பம் நிலவி வந்த நிலையில் மாநகர் முழுவதும் பாஜக கட்சி பெயரை பயன்படுத்தாமல் தாமரை சின்னத்தை மட்டுமே வைத்து போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. விஜய் பிரச்சாரத்திற்கு பாரபட்சமின்றி அனுமதி வழங்க கோரிய வழக்கில் உயரமான இடங்களில் தொண்டர்கள் ஏறி நின்று ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்தால் யார் பொறுப்பேற்பது என்று தாவேகாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கர்ப்பிணிகள், மாற்றுத்திறனாளிகள் வர வேண்டாம் என கோரிக்கை விடுத்து மற்றவர்களுக்கு நீங்கள் முன்மாதிரியாக திகழலாமே என்றும் கூறியுள்ளது. வரும் சனிக்கிழமை நாகையில் விஜய் பிரச்சாரம் செய்யும் இடத்தில் மின்கம்பிகள் செல்வதால் தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மாற்று இடத்திற்கு அனுமதி கோரினார். பிரச்சாரத்தை அரை மணி நேரத்தில் முடிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் புத்தூர் அண்ணா சிலை அருகே பரப்புரை செய்ய காவல்துறை அனுமதி வழங்கியது. சுற்றுப்பயணத்தால் பொது சொத்துகளுக்கு சேதமும் பொதுமக்களுக்கு இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது என்ற பொறுப்பு விஜய்க்கு உண்டு என முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பிரச்சாரத்திற்கு அனுமதி பெறவே தாவேகாவினர் குட்டிக்கரணம் அடிப்பதாகவும் விமர்சித்துள்ளார். 2 பேர்த்துக்கும் பொறுப்பு இருக்கு. விஜய் அவர்களுடைய கட்சிக்கும் பொறுப்பு இருக்கு. வரக்கூடிய கூட்டத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாம, அதே போல அரசுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. பர்மிஷன் கொடுக்கல எல்லா கட்சிக்கும் இதே பிரச்சனை தான். பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன பர்மிஷன் கொடுத்துறாங்களா? ஒன்னர் அரசியல் கட்சியாக வளர வேண்டும் என்றால் இதையெல்லாம் சமாளிச்சாத்தானே ஆட்சிக்கே வர முடியும். இதையெல்லாம் சமாளிச்சாத்தானே ஜெயிக்க முடியும். இதை சமாளிப்பதற்கே விஜய் அவர்களுடைய கட்சி குட்டிக்கரணம் போட்டுட்டு இருக்காங்க. கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் நிலம் வாங்கியதை வைத்து என் மீது அவதூறு பரப்புவதாக முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். அவதூறு வழக்கு தொடர்ந்தால் 365 நாட்களும் நீதிமன்றத்திலேயே இருக்க நேரும் என்றும் தனது வளர்ச்சி பலரது கண்களை உறுத்துகிறது என்றும் தெரிவித்தார். நான் என்னுடைய லைஃப்லயே அவதூறு வழக்கு போடக்கூடாது என்று நடக்கக்கூடிய அரசியல்வாதி. அவதூறு வழக்கு போட்டேன்னா 365 நாளும் 365 கோர்ட்டுக்கு நான் போகணும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தான் வேலை. ஏன்னா
நம்முடைய வளர்ச்சி சில பேரோட கண்ணை உறுத்துது. பரவாயில்ல, இருந்துட்டு போ. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பாமக தலைவர் அன்புமணி சுவாமி தரிசனம் செய்தார். தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தின் போது கோவிலுக்கு சென்று அவருக்கு தீட்சிதர்கள் மாலை அணிவித்து பிரசாதங்களையும் வழங்கினர். பிரபலங்களுக்கு பின்னால் வரும் கூட்டமாக மக்கள் நீதி மய்யம் இருக்கக்கூடாது என கமல்ஹாசன் தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற மண்டல ஆலோசனை கூட்டத்தில் தனக்கு பின்பும் தலைவர்கள் உருவாக வேண்டும் எனவும் தனக்கு பின் கட்சி அழிந்துவிடக் கூடாது என்றும் உருக்கமாக பேசினார். செங்கல்பட்டு மாவட்டம் மேலவலம்பேட்டையில் விருது பெற்ற ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். பள்ளியில் பயிலும் வடமாநில தொழிலாளர்களின் குழந்தைகளிடமும் கலந்துரையாடி அவர்களது கற்றல் திறனை ஆய்வு செய்தார். செந்தில் பாலாஜிக்கு எதிரான டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு வழக்கின் இறுதி விசாரணை அக்டோபர் 15ஆம் தேதி நடைபெறும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதலில் 397 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக அறப்போர் இயக்கம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 4 பேர் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் சிறையில் அடைப்பு. அபராத பணத்தை செலுத்தாததால் மீனவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். மதுரை திருமங்கலத்தில் இருந்து பெரியார் பேருந்து நிலையம் நோக்கி புறப்பட்ட அரசு பேருந்தின் படிக்கட்டு உடைந்து விழுந்தது. படிக்கட்டில் நின்று பயணித்து வந்த 3 மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக கீழே விழாமல் உயிர் தப்பினர். நெல்லையில் பைக் உரிமையாளரை கார் பேனட்டில் இழுத்துச் சென்ற SSI பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த விவகாரத்தை நாங்களே பேசி சமரசம் செய்து கொள்வதாக காவல்துறையினரிடம் இருதரப்பும் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வீட்டின் மொட்டை மாடியில் நின்று கொண்டிருந்த 11ஆம் வகுப்பு மாணவி கால் தவறி கீழே விழுந்ததில் பரிதாபமாக உயிரிழந்தார். தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டியில் இந்த சோக சம்பவம் அரங்கேறியது. காஞ்சிபுரத்தில் இருந்து கோயம்பேடு சென்ற பேருந்தில் 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலியல் தொல்லை அளித்த திருச்சியைச் சேர்ந்த மத்திய வேளாண் துறை அதிகாரி ராகேஷை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. காலையில் இருந்து வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புரட்டாசி மாதம் எதிரொலியால் சத்தியமங்கலம் அருகே உள்ள புஞ்சை புளியம்பட்டி கால்நடை சந்தையில் கால்நடை விற்பனை மந்தமானது. புரட்டாசி மாதம் முடிந்த பிறகே சந்தையில் ஆடு மாடு விற்பனை சூடுபிடிக்கும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மருதூர் குறிச்சியில் பாதிரியார் ஒருவரின் பைக்கை கொள்ளையன் திருடிச் செல்லும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. பாதிரியார் அளித்த புகாரின் அடிப்படையில் இருசக்கர வாகனத்தை திருடிய நபரை தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் மனைவிக்கு வளைகாப்பு நடத்த வந்த கணவர் விபத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பைக்கில் சாலையை கடக்க முயன்றபோது கார் மோதி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கொடைக்கானல் நகரின் முக்கிய பகுதியான ஏரி சாலையில் 10க்கும் மேற்பட்ட காட்டெருமைகள் ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். தென்காசி மாவட்டம் வீரகேரளம் புதூரில் போலீசார் தாக்கியதால் ஆட்டோ டிரைவர் உயிரிழந்த வழக்கில் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி குமரேசனை கொடூரமாக தாக்கியது நிரூபிக்கப்பட்டுள்ளதாக மாநில மனித உரிமைகள் ஆணையம் தீர்ப்பளித்தது. உயிரிழந்த டிரைவரின் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டதோடு சம்பந்தப்பட்ட 2 போலீசார் மீது துறை ரீதியில் நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரைத்தது.
திருவள்ளூரைச் சேர்ந்த 13 வயது சிறுவனுக்கு கிட்னி அறுவை சிகிச்சை மேற்கொள்ள அவரது தந்தையின் ஒப்புதலை பெற வற்புறுத்தக்கூடாது என ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2 வாரங்களில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தது. சர்வதேச கடலோர தூய்மை தினத்தை ஒட்டி ராமேஸ்வரம் பாக் ஜலசந்தி ஆழ்கடலில் உள்ள பிளாஸ்டிக் குப்பைகள் அகற்றப்பட்டன. 300 கிலோ எடை கொண்ட பிளாஸ்டிக் பாட்டில்கள், பழைய மீன்பிடி வலைகள் அகற்றப்பட்டன. கேரளாவில் காவல்துறை ஆட்சி நடப்பதாக குற்றம் சாட்டிய மாணவர் சங்கத்தினர் முதல்வர் பினராயி விஜயன் பதவி விலக கோரி திருவனந்தபுரத்தில் சட்டப்பேரவை நோக்கி ஊர்வலம் சென்றனர். மாணவர் சங்கத்தினரை தடுத்து நிறுத்திய போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்து கூட்டத்தை கலைத்தனர்.